எல்லோரோட வாழ்க்கையிலுமே கிட்டத்தட்ட பொதுவா நம்ம இந்த திருமணம் அப்படின்றதுல அடி எடுத்து வைக்க தான் போறோம். அந்த நேரத்துல மிகப்பெரிய சில பிரச்சனைகளெல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்காக திருமணமே தப்புன்னு சொல்லல. சில பிரச்சனைகள் இங்கேயும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். இங்கேயும் ஏதோ ஒரு மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். அவங்கள ஏதாவது ஒரு வகையில பாதிச்சிருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான சில மிஸ்டேக்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். அதுல குறிப்பா ஒரு முக்கியமான மிஸ்டேக் பெண்கள் சைடு இருக்கக்கூடிய மிஸ்டேக்கை பத்தி இன்னைக்கு நான் பேச போறேன். ஸோ இந்த பிரச்சனை குறிப்பா பல குடும்பத்துக்குள்ள பிரச்சனை கொண்டு வந்திருக்குது. இதை நீங்கள் இந்த இடத்துல கவனித்து சார்ட் அவுட் பண்ணும்போது உங்களோட குடும்பம் ரொம்ப அழகாக மாறும். ஸோ இன்றைக்கி இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிவிடுவோம். எல்லோருக்கும் வணக்கம். நான் அழைக்கிறான் மாதவன் திருமாறன். அழைக்கிறான் மாதவன். இந்த திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடியது ரொம்ப அழகான ஒரு விஷயம், மிகப்பெரிய ஒரு ஃபேஸ். ஏன்னா குழந்தையா பிறந்து அதுக்கப்புறம் வளர்ந்து படித்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பை கையில் எடுக்கக்கூடிய ஒரு நேரம் அது, அந்த திருமணம் சொல்லக்கூடியது. இப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா எல்லா நியூஸ் சேனலுமே வந்து கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரித்தன்யா அவர்களோட அந்த மரணம் ரொம்ப ஒரு காயத்தை ஏற்படுத்துச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா எல்லோருமே இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே போகும்போது நிறைய விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க. இவங்க சைடு ஆன் சைடு பார்த்தா சில விஷயங்களை எடுத்து வைப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் சைடு நீங்கள் பார்த்தீங்கன்னா இவர் பண்ணுறது இதெல்லாமே பிடிக்கல அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ நான் வந்து இது பெண்களுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னும் போது அப்போ ஆண்கள் சைடு குற்றமே இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் சில பேர் கேள்வி கேட்பீங்க. எல்லார் சைடுமே பிரச்சனைகள் இருக்கும். இப்போது ஆண் ஒரு 100 தப்பு பண்ணுறாருன்னா பெண் ஒரு 100 தப்பு இருக்கலாம். இல்லை பெண் ஒரு 50 தப்பாக கூட இருக்கலாம். ஆண் வந்து 100 தப்பாக கூட இருக்கலாம். இப்போ நான் யார் அதிகமாக பண்ணுறாங்கன்றதை நான் பேசலை. பட் நான் என்ன சொல்கிறேன்றதை நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சுங்க. ரீசெண்டாக கவுன்சிலிங் வந்திருந்தாங்க என்கிட்ட ரிலேஷன்ஷிப் பற்றி. கூப்பிட்டு வச்சு நான் பேசும்போது ஒரு விஷயம் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அவங்களோட மனைவி கிட்ட பேசுகிறேன். என்ன பிரச்சனை, என்ன ஃபேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்கிட்ட கேட்கும்போது, இந்த மாதிரி நாங்கள் எங்களோட குடும்ப வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ரொம்ப சந்தோஷமாக தான் போயிட்டு இருந்தது. எந்த ஒரு விஷயம்னாலும் நான் போயிட்டு என் கணவர்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுவேன். ஆனால் இப்போ சமீப காலமாக எங்களுக்குள்ள அந்தளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை. எதை சொன்னாலுமே வந்து ரொம்ப கடுப்பாகிறாரு, ஒரு மாதிரி டென்ஷனாகவே என்கிட்ட எரிஞ்சு பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க ஷேர் பண்ணாங்க. கிட்டத்தட்ட அவங்ககிட்ட எல்லா விஷயங்களும் பேசி முடிச்சதுக்கப்புறம் உள்ளே கூப்பிட்டு பேசலாம் அப்படின்றதுக்காக அவரோட கணவரை நான் கூப்பிட்டு அவரோட சைடில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை பற்றி கேட்கும்போது தான் இந்த ஒரு விஷயம் வந்து சொன்னார். ஸோ அதை வந்து நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணுறேன். ஸோ இவங்க அடிப்படையில் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கணவன் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்பு. ஓகே, இது உங்களோட லைஃப்லையுமே நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நீங்களும் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு. கணவன் மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய அன்புனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது, சின்ன விஷயங்களாக கூட இருக்கலாம், சின்ன விஷயங்கள் நடக்கும்போது அதை வந்து கணவன்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லி அந்த பெண் ஆசைப்படுறாங்க. இப்போ அது வந்து நீங்கள் என்ன போயிட்டு கணவன்கிட்ட சொல்கிறது சந்தோஷம் தானே, நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். பட் சில விஷயங்களுக்கு இப்படி தான் இருக்கணுன்ற ஒரு அமைப்பு இருக்குது. அப்போது இவங்களுக்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே வந்து இந்த கணவன்கிட்ட இவங்க அப்டேட் பண்ணிகிட்டே வராங்க. லைக் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஆஃபீஸில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து இன்றைக்கி இந்த ஃப்ளாட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இன்றைக்கி எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இல்லை வந்து உங்கள் அம்மா என்ன பண்ணாங்க தெரியுமா, மாமியார் என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும், இப்படி எல்லா இடத்துலையும் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி கணவன்கிட்ட சின்ன அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அது பிரச்சனையாக கூட இருக்கலாம். இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்தது, இதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சந்தோஷமாக இருக்கக்கூடிய விஷயத்தை ஷேர் பண்ணுறதுல கூட பிரச்சனை இருக்காது. ஆனால் இதெல்லாம் எனக்கு பாதிச்சது, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருந்ததுன்ட்டு அதிகமாக எல்லா விஷயத்தையும் இந்த பெண் வந்து அந்த ஆண்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி ஒன்று வரலாம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே ஷேர் பண்ணிக்கிறதுன்றது நல்ல விஷயம் தானே, சூப்பரான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். நீங்கள் சொல்கிறது படி அதாவது எமோஷ்னலாக நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்ட். ஏன்னா ஹஸ்பண்டு இவங்க வந்து மனைவி அப்படின்னும் போது, ஒய்ஃப்னும் போது இவங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய விஷயத்த கண்டிப்பாக போய் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுன்றது எனக்கு ஒரு ரிலீஃபை கொடுக்குது, எனக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது, நான் எதுனாலும் என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணுவேன்னு கூடிய ஒரு விஷயத்தை கொடுக்குது. ஆனால் ஆப்போசிட்லேருந்து நீங்கள் திங்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவரோட பிரச்சனையே என்னென்னா, இவங்க எல்லா விஷயத்தையும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாங்க. அப்போ ஷேர் பண்ணும்போது என்ன நடக்குது அப்படின்னா, என்னால் வந்து ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன், இங்கே வீட்டுக்கு வெளியே நான் இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறேன், பண ரீதியாக ஃபினான்ஷியலாக நான் இவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கேன். இப்படி எல்லா ஸ்ட்ரகிளும் இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் எனக்கு பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லி சின்ன விஷயங்களை அவங்க சொன்னது கூட அது எனக்கு ரொம்ப பெருசாக தெரிய ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னார். இது கொஞ்சம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். போய் ஷேர் பண்ணுறது பிரச்சனையே இல்லை. இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃபீஸில் ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனையை போயிட்டு நீங்கள் ஹெச்ஆர்கிட்டயோ இல்லை உங்கள் மேனேஜர்கிட்டயோ நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னு வச்சுப்போம். இப்போ ஆஃபீஸில் அது உண்மையாகவே பிரச்சனை தான், பிரச்சனை இல்லைன்னு சொல்லலை, ஆனால் உண்மையாகவே பிரச்சனை தான். ஆனால் இதை போயிட்டு நீங்கள் சின்ன விஷயத்துக்கும் போய் மேனேஜர்கிட்ட, சார் இது எனக்கு பிரச்சனையாக இருக்குது சார், சார் இந்த இடத்துல டேபிள் வந்து லைட்டாக உடஞ்சிருக்கு சார், சார் இவன் என்ன இப்படி பண்ணுறான் சார், என்ன அப்படி பண்ணுறான் சார், நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த மேனேஜருக்கும் சரி அந்த ஹெச்ஆருக்கு யாராக இருந்தாலுமே
ஒரு வெறுப்பு ஒன்று கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். எப்படின்னா, என்னடா எல்லா விஷயத்துக்கும் நம்மகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, சில விஷயங்களை அவங்களே எடுத்து ப்ராசஸ் பண்ணிட்டு விட வேண்டியதானே அப்படின்னு சொல்லி தோணும். இதுதான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளேயும் எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டையும் எடுத்து கொண்டு போகணுன்ற அவசியமே கிடையாது. சில விஷயங்களை நம்ம எடுத்துகிட்டு நம்மளுக்குள்ளே ப்ராசஸ் பண்ணிவிட்டு விட தெரியணும். அது மிகப்பெரிய ஒரு ரகசியம் அது. ஏன்னா இப்போ உங்களுக்குள்ள நடக்கக்கூடிய விஷயத்த இப்போது ஒரு பெண் திருமணமாகி ஒரு குடும்பத்துக்குள்ளே வரும்போது அவங்களுக்கு சில பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க. லைக் என்னென்னா, இதுக்கு முன்னாடி அவங்க ரொம்ப சுதந்திரமாக இருந்திருப்பாங்க, இப்போ சுதந்திரமாக இல்லாத மாதிரி இருக்கும். இல்லை கணவன் கிட்ட இருந்து அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை கேட்காம இருந்திருப்பாங்க. திடீர்னு கேட்கும்போது அவங்களுக்கு ஒரு பெயின் கொடுக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து கொண்டு போய் அவங்க அம்மா கிட்டேயோ இல்லை சுற்றி உள்ளவங்ககிட்டயோ சொல்ல அதிகமாக சொல்ல இவங்க அப்படி தான் எல்லாத்துக்கும் இப்படியே வந்து நம்மகிட்ட சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா தோணிடக்கூடாது. சில விஷயங்களை நம்மளே எடுத்துக்கிட்டு ப்ராசஸ் பண்ணிவிட்டு அதை அப்படியே விட்டு கடந்து போக தெரியணும். சில விஷயங்களுக்கு நீங்கள் போய் தாராளமாக ஷேர் பண்ணலாம், ஆனால் எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ணக்கூடாதுன்றதை நான் இங்கே சொல்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோ நான் பேசின உடனே உங்களுக்கு தோணலாம், அப்போ நான் போய் எதுவுமே சொல்லக்கூடாதா? எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்றதுல உங்களுக்கு ஒரு தெளிவு வரணும். இதுவே பெரிய விஷயந்தான். எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே மிகப்பெரிய ஒரு ஞானம் வேணும் தான் நான் பார்க்குறேன். ஏன்னா எல்லா விஷயத்தையும் கொண்டு போய் நம்ம ஷேர் பண்ணோன்னா எல்லா விஷயத்தையும் எடுத்து நம்ம இங்கே ப்ராசஸ் பண்ண முடியாது யாருனாலையுமே. இப்போ அதே சினாரியோவை நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கணவன் அவரோட ஆஃபீஸில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை வந்து உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருக்கிறார். அந்த பிரச்சனையை நீங்கள் சார்ட் அவுட் பண்ண போகிறதும் கிடையாது. ஜஸ்ட்டு கேட்டுக்கோமா அப்படின்னு சொல்லி கணவர் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லிகிட்டே இருக்கிறாருன்னு வைங்களேன். ஒரு நாளைக்கு ஒரு 10 சுப்பிரமணி இப்படி பண்ணார், என் மேனேஜர் இப்படி பண்ணார், என்னோட பாஸ் இப்படி பேசிட்டாரு, எனக்கு வந்து இவன் வந்து இவ்வளோ ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டான். இந்த பிரச்சனையில் நீங்கள் எதுவும் பண்ண போகிறதில்ல. இருந்தாலும் அவர் ஃபேஸ் பண்ண எல்லா விஷயத்தையும் உங்கள்கிட்ட வந்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணும்போது இதெல்லாம் கேட்டு நீங்களே என்ன ஆவீங்கன்னா, ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன இதெல்லாம் வந்து சும்மா ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே ஒரு வெறுப்பு உண்டாகும். இதை ரிலேஷன்ஷிப்பாக பார்க்காதீங்க, அது ஒரு மைண்டாக பாருங்கள். இந்த மைண்ட் அப்படி தான் வேலை செய்யும். அவங்க உங்கள் மேலே எவ்வளோ பெரிய அக்கறை இருந்தாலும் அதுக்காக இப்படி வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்னா அவர் கோவப்படுறாருன்னா அவங்க மேலே அக்கறை இல்லாமல் அப்படின்றதெல்லாம் கிடையாது. மிகப்பெரிய ஒரு அக்கறை இருக்குது. ஆனால் அந்த மைண்டு கேட்டு அப்படி பழகிடும். அதனால் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் சொல்ல வர்றது என்ன அப்படின்னா, எல்லா விஷயத்தையும் எல்லா இடங்கள்லையும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்க தேவையில்லை. சில விஷயங்களை நம்மளே எடுத்து எது வேணும் எது வேணான்றதை ப்ராசஸ் பண்ணிவிட்டு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த விஷயம் போகணுமா போகக்கூடாதுன்னு நம்ம முடிவெடுத்து கொண்டு போய் சேர்க்கணும். இது மிகப்பெரிய ஒரு வாழ்க்கையில் ஒரு ரகசியம் திருமண வாழ்க்கையில். ஏன்னா எல்லா விஷயத்தையும் நீங்கள் எடுத்து கொண்டு போய் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா பிரச்சனை வரும். இப்போது மாமியார் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் நீங்கள் கொண்டு போய் கணவன்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே வெறுப்பு தட்டிடும். எங்கள் அம்மா இப்படியே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவை பற்றி இவர்கிட்ட சொல்லிகிட்டே இருந்தாலும் ஒரு வெறுப்பு தட்டிடும். இந்த மாதிரி கீழ் வீட்டுக்கார் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாரு, இந்த ஹவுஸ் ஓனர் இப்படி பண்ணிகிட்டே இருக்கிறாருன்னு எல்லா இடத்துலையும் வெறுப்பு தட்டும். ஸோ இது ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம். அப்புறம் அவருக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த கவுன்சிலிங் பேசினவருக்கு அடிப்படையில் எல்லா விஷயத்தையும் இவங்க ஷேர் பண்ணிகிட்டே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வெளியே விஷயங்களெல்லாம் ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் வெறுப்பாக மாற ஆரம்பிச்சிருக்கு. மாற ஆரம்பிக்கும்போது என்னென்னா, சொல்கிறதெல்லாம் அப்படியே கேட்டுட்டு அப்படியே விட்டுறாரு. அப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு மாதிரி கேட்குறதில்ல அப்படின்ற ஒரு விஷயமும், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியாக நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயமும், என்னடா எப்போ பார்த்தாலும் இதையே சொல்லிட்டு இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் அவருக்கும் தோண ஆரம்பிச்சு ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப்பே கொஞ்சம் பிரேக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ரொம்ப அடிப்படையான ஒரு விஷயம். நீங்கள் ரொம்ப தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏகப்பட்ட மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஆண்கள் சைடும் இருக்கலாம், பெண்கள் சைடும் இருக்கலாம். தவறே நான் சொல்லலை. பட் இந்த ஒரு மிஸ்டேக் உங்களோட லைஃப்பில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லி கொஞ்சம் ஆழமாக கவனிச்சு பாருங்கள். இப்போ இப்படி சொன்ன உடனே பல பெண்கள் என்னென்னா, ஓகே கணவர்கிட்ட ஷேர் பண்ணால் பிரச்சனை, இதுக்கப்புறம் நான் கணவர்கிட்ட ஷேரே பண்ண மாட்டேன் இப்படியும் போக சொல்லலை. போய் ஷேர் பண்ணிக்கணும், உங்களோட எமோஷன்ஸை ஷேர் பண்ணலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் மீட்ரு இருக்குது. எது சொல்லணும் எது சொல்லக்கூடாதுன்ற மீட்டர் இருக்குது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா இடத்துக்கும் இது பொருந்தும். நீங்கள் எந்த இடத்துக்கு வேணால் எடுத்துங்க. இது குடும்ப வாழ்க்கை என்னமோ நான் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே பேசுகிறேன். நீங்கள் எந்த இடத்த வேணால் நீங்கள் எடுத்துங்க. ஆஃபீஸில் இருக்கீங்கன்னா ஆஃபீஸில் எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு நம்மளுக்கு தெரியணும். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாது. சார் இவன் இதை பண்ணிகிட்டே இருக்கான் சார்னு போய் ஸ்கூலில் இருக்கக்கூடியவங்களோ இல்லை காலேஜில் படிக்கக்கூடியவங்களோ போய் சொல்லிகிட்டேலாம் இருக்க முடியாது. ஸோ நமக்குன்னு ஒரு சில விஷயங்களை நம்ம இங்கே செட் பண்ணிவிட்டு அப்படி தான் நம்ம நடந்துக்கிறதுன்றது ரொம்ப சூப்பராக இருக்கும். குடும்ப வாழ்க்கைன்றது ஒரு அறம். ஓகே, இந்த குடும்ப வாழ்க்கையை பற்றி ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஆண்கள் செய்யக்கூடிய தவறுகளை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன். பெண்கள் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கிறாங்க ஃபேமிலியில், அப்போ அவங்களுக்கு நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணும், எப்படி அக்செப்ட் பண்ணிட்டு போகணும் கூடிய விஷயங்களை பற்றி கிளாஸ்லையும் பேசியிருக்கேன், வீடியோலையும் பேசியிருக்கேன். நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இன்றைக்கி பொதுவாக இந்த ஒரு விஷயத்தை வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்னா கவுன்சிலிங் வந்தவங்க இதனால் ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணும்போது இது யாருக்கிட்டாவது சொன்னால் அவங்களோட லைஃபும் நல்லா இருக்குமோ அப்படின்றதுக்காக இன்றைக்கி வந்து இந்த ஒரு விஷயத்தை நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ குடும்ப வாழ்க்கைன்றது நான் சொன்ன மாதிரி அறம் செய்யக்கூடிய ஒரு இடம். அந்த குடும்பன்றது ஒரு அறம் செய்யறதுக்கு, அதாவது துறவறம் இல்லறம் சொல்லி ரெண்டாக பிரிப்பாங்க. ஸோ அறம் அப்படின்னா இல்லறத்தில் இருந்து கொண்டு அறம் செய்தல். அப்போ அந்த அறம் செய்கிறது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கணும். நம்மளே சண்டை போட்டுக்கிட்டு நம்மளே அடிச்சுக்கிட்டு ஒரு பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறோம் அப்படின்னா அங்கே எங்கேருந்து அறம் செய்கிறது?
அப்போது ஆணும் பெண்ணும் சேர்ந்து அறம் செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதுக்கு பேர் தான் இந்த இல்லறம் சொல்லக்கூடியது. அது ரொம்ப சிறப்பாக நடக்கட்டும். என்னென்ன மாதிரியான விஷயங்களில் எடுத்து நம்ம அப்ளை பண்ணணும்னு சின்ன சின்ன இன்புட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே வந்து சொல்கிறாங்க பிரச்சனைன்னு சொல்லி சொல்கிறாங்களே, பிரச்சனையாக பார்த்தா பிரச்சனை தான். எல்லாமே பிரச்சனை தான். ஆஃபீஸ்க்கு போனீங்கனாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது, பஸ்ஸில் போனீங்கனாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யுது. என்னங்க கூட்ட நெரிசல் இப்படி இருக்குது, ட்ரெயினில் போனீங்கனாலும் கூட்ட நெரிசல் இருக்க தான் செய்யுது. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. அதை எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து மிகப்பெரிய விஷயங்கள் எல்லாமே அமையுது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு சொல்லி விருப்பப்பட்டேன். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவில் சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.